ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட யூடியூப் சேனலோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் அந்த மைக் ஆர்டர் போட்டிருந்தேன். தென் அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். நான் இந்த மைக்கை வாங்கும்போது இட் ஷோஸ் தட் ஒன்லி ஃபியூ ஸ்டாக்ஸ் லெஃப்ட். ஸோ நானும் உடனே பேனிக் ஆகிட்டு இப்போ மிஸ் பண்ணிட்டா வேறு எப்பயுமே இந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட் தென் லேட்டர் ஐ ரியலைஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிறது மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். ஸோ அந்த சகுனி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியாருக்கு ஸ்டார்டிங்கில் பெருசாக யாருமே அட்டென்ஷனே தரமாட்டாங்க. ஆனால் அவர் எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருப்பார். தென் லேட்டர் கார்த்தி அவர்கிட்ட போயிட்டு ஒரு நாளைக்கு 2 பேர்கிட்ட மட்டும் பேசுங்க, உங்களோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லுவார். தென் அதுக்கப்புறம் அவரோட ரேஞ்சே வேறு லெவலில் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்கேர்சிட்டி பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் ஒன்லி ஃபியூ ஸ்டாக்ஸ் லெஃப்ட்னு சொல்லும்போது பீப்புள் அந்த ப்ராடக்ட் மேலே நிறைய அட்டென்ஷன் கொடுப்பாங்க அண்ட் அதுக்கான டிமாண்டும் அதிகமாகும். லிமிட்டட் ஆஃபர், லிமிட்டட் டைம் இப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து நம்ம பிரெயின் வந்து கார்டிசோல்னு சொல்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். ஸோ தி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கிரியேட்ஸ் அர்ஜென்சி. ஸோ அதனால் இப்போ மிஸ் பண்ணிட்டா வேறு எப்பயுமே வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேனிக் பை பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம ஹியூமன்ஸோட சைக்காலஜி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நம்மளை இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஐ எம் a காலேஜ் ஸ்டூடெண்ட். என் ஜேர்னி ஃபுல்லாக நான் கற்றுக்கிறத உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ டோன்ட் forget to subscribe.